Hi dear brothers, dear lottery 1 o'clock ரிசல்ட்டுக்கு உண்டான கஸ்ஸிங் நம்பர்ஸ் இன்றைக்கி 28 3 மணிக்கு வரக்கூடிய கேரளா லாட்ரி கஸ்ஸிங் நம்பர் ஆல்ரெடி வீடியோ போயிட்டுருக்கு பாருங்கள். இது டியர் லாட்ரி 1 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் இருக்குல்ல, அதுக்குண்டான கஸ்ஸிங் நம்பர். த்ரீ டிஜிட்டில் 678 395 அந்த நம்பர் அப்படியே திருப்பி 593. ஒரு நம்பரை அப்படியே திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பருக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை, என்னுடைய கஸ்ஸிங் படி நான் எப்பவுமே அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போது 395 அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக அந்த நம்பரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அதை அப்படியே திருப்பியும் வைப்பேன் 593. ஏன்னா நிறையா வாட்டி இந்த மாதிரி மிஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த மாதிரி கொடுக்குறேன். 395 593 856 169 961 இந்த நம்பரை 169 அப்படின்ற நம்பர் அப்படியே திருப்பி 961 மேலே கொடுத்துருந்த இந்த 395 நம்பர் மாதிரி இதை அப்படியே திருப்பி கொடுத்துருக்கேன். 169 961 986 684. அவ்வளோதான் மை டியர் பிரதர்ஸ். 3 டிஜிட்டில் ஆல் போர்டில் 2 நம்பர் தான் கொடுத்துருக்கேன், 8 6. இதை பவர் பண்ணி கொடுத்தோம்னா 8 பவர் பண்ணால் 3, 6 பவர் பண்ணால் 1. எப்பவுமே அப்படி தான் கொடுப்பேன். 2 நம்பர் கொடுப்பேன், ஸ்ட்ராங் நம்பர். அந்த ஸ்ட்ராங் நம்பரை அப்படியே பவர் பண்ணி கொடுப்பேன். பவர் பண்ணி கொடுக்கல, 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன், 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏபிஏசிபிசியில் 86 68 95 59 93 39. ஏபிஏசிபிசியில் 86 95 93. அவ்வளோதான் மை டியர் பிரதர்ஸ். ஓகே டியர் பிரதர்ஸ், இது வந்துட்டு 1 மணிக்கு வரக்கூடிய டியர் லாட்ரியினுடைய கஸ்ஸிங் நம்பர். இந்த 1 மணிக்கு வரக்கூடிய டியர் லாட்ரியினுடைய ரிசல்ட் தான் கேரளா லாட்ரியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ 3 மணிக்கு கேரளா லாட்ரி ரிசல்ட் வருது பார்த்தீங்களா, அதில் டியர் லாட்ரியினுடைய ரிசல்ட் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா டியர் லாட்ரியில் அடிக்கிற அந்த 5 டிஜிட் நம்பரை ஷஃபில் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. அதனால் டியர் லாட்ரியினுடைய ரிசல்ட்டை கவனமாக ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லை, டியர் லாட்ரியில் 12 மணிக்கு நெட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், டியர் லாட்ரியினுடைய மிஷின் நம்பர் கொடுப்பாங்க. இப்போ கேரளா லாட்ரிக்கு 2:40க்கு மிஷின் நம்பர் வரும், 6 டிஜிட் மிஷின் நம்பர். அதாவது இந்த நம்பர் வரலாம் அப்படின்னு வரும். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதுக்குள்ளே தான் இருக்கும் ரிசல்ட்டு. ஸோ அந்த மிஷின் நம்பரு, டியர் லாட்ரியினுடைய ரிசல்ட் நம்பரு, இதெல்லாம் வந்து நம்ம கஸ்ஸிங் நம்பரோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் ப்ரொசீட் பண்ணலாம். அதனால் கவனமாக ஃபாலோ பண்ணணும் டியர் லாட்ரியினுடைய ரிசல்ட்டை. உங்களுடைய கஸ்ஸிங் நம்பர் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டியர் பிரதர், குட் லக்.